ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி கொங்கு நாட்டு கத்திரிக்காய் கோஸ்த்து சூப்பராக பண்ணியிருக்கேன். வாங்க அதை எப்படி செய்கிறேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மறக்காமல் வெண்ணிலா விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு குக்கரில் கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் சேர்த்துட்டோம். இப்போ கூடவே உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம். நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எவ்வளோ போட்டிருக்கணும் அதுக்கு தக்கன ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போடுறதா இருந்தால் தக்காளியும் வெங்காயம் எக்ஸ்ட்ரா ஒவ்வொன்று சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மசித்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா திருப்பி போட்டுக்கலாம். அப்புறமா குழம்பு தூள் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இதுக்கு சாம்பார் தூளும் ஆட் பண்ணிக்கலாம், குழம்பு தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா இதில் சேர்த்துருக்குறோம். இது பார்த்து தான் சேர்க்கணும். இது அரைதுக்கு நல்லா தண்ணி விட்டு மூடி குக்கரில் ஏற்றிடலாம். இப்போ அடுப்பில் நான் ஏற்றிட்டேன். மூடி போட்டு மூடி ஒரு 4-5 விசிலுக்கு விட்டோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சிரும். விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் வரட்டும். அதுக்கு இடையில சின்ன உள்ளியை உரித்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா தாளிக்கிறதுக்கு இது போட்டு தாளித்து கருவேப்பிலெலாம் போட்டு தாளித்தாதான் சின்ன வெங்காயத்துக்கு உண்டான வாசமே தனி வாசமாக இருக்கும். ஸோ இதை உரித்து நம்ம கட் பண்ணி வச்சிருவோம். தாளிக்கிறதுக்கு சின்ன உள்ளி, அப்புறமா காஞ்ச வத்தல், கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சிட்டோம். விசில் வரப்போகுது. விசில் வந்ததும் அது விசில் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு இதை தாளித்து விட்டுறலாம். நாலு விசில் வந்துருச்சு. இன்னும் ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். விசில் போயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம அந்த மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டதுனால பருப்பு எல்லாமே வச்சா இந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி வராததுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ எல்லாம் மீஷோ, ஃப்ளிப்கார்ட்டில் ஏதேதோ இருக்குது. பட் ப்ராப்பராக என்ன இருக்குதோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். நானும் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். இது நல்லா வெடித்து வரட்டும். கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ வத்தல் சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ உள்ளியையும் சேர்த்துடலாம். இதில் இப்போ தாளித்ததை இதில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு கத்திரிக்காய் கோஸ்து ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, நல்ல மொறுமொறுமான தோசை இதெல்லாம் ஊற்றி இது கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இங்கே பாருங்கள், அடுப்புலேருந்து இறக்கி எப்படி ஆவி பறக்க இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு விதமான டிஷ் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.